ஏங்க, இது என்ன இடங்க? புதுசாக வேற இருக்கு. என்னை இங்கே வர சொன்னீங்க? இது காஃபி ஷாப் தாமா. நான் வேறு எங்கேயும் உன்னை கடத்திலாம் போக மாட்டேன், சரியா? நம்பி வா, சரியா? ஏங்க, நான் அதுக்காக சொல்லலை. நம்பிக்கை இல்லாமலாம் இவ்வளோ தூரம் வருவேன். நான் ஏன் உன்னை தனியாக கூப்பிட்டேன்னா, நிச்சயம் ஆனதுலேருந்து நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணிக்கவே இல்லை. தனியாக மீட் பண்ண தானே நம்ம பேசிக்க முடியும். அப்படி சொல்லுறீங்களோ? அதை நீங்கள் வீட்டிலேயே சொல்லி கூப்பிட்ருக்கலாமே. ஏன் இப்படி தனியாக திருட்டுத்தனமாக நம்ம சந்திக்கணும்? நீங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட வந்திருக்கலாமே. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரோட சேர்ந்து உட்காந்து நான் கும்மி அடிக்கணும், அப்படி தானே? என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்கும் தெரியும், யாரும் நம்மளை தப்பாகவும் நினைக்க மாட்டாங்கள்ல. இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டு போனால் 4 பேர் போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்ச சங்கடம் தானே, அதனால் சொன்னேன். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ ஒன்றும் பயப்படாமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா? சரிங்க, என்ன பேசணும்? எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? என்ன? நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னா, உனக்கு கோலம் போட தெரியுமா, சமையல் பண்ண தெரியுமா, வேறு செஸ்ஸு கேரம் இந்த மாதிரிலாம் உனக்கு விளையாட தெரியுமான்னு உனக்கு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். என்னங்க, என்னை கூப்பிட்டு வந்து வச்சு கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை எப்படி கலாய்க்கிறீங்க? பின்ன என்னம்மா, உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்காகன்னு மைண்ட் பண்ணி என்னை கேட்குற, அப்புறம் நான் இதெல்லாம் சொல்ல தான் செய்வேன். ஏன் உனக்கு எதுவும் என்கிட்ட பேசுகிறதுக்கு இல்லையா? எனக்கு மட்டும்தான் இருக்கா என்ன? அப்படி சொல்லிட முடியாது. எனக்கும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லையேங்க. பேசுகிறதுக்கான நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். உனக்கு என்ன தோணுதோ கேளு, எனக்கு என்ன தோணுதோ சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருப்போமா? ஓகேங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. முதல்ல நம்ம ஒரு இடத்துல போய் உட்காருவோம், வாங்க. சரி வா போகலாம், போய் உட்காரலாம். அம்மா, நீ எதுவும் சாப்பிட்றியா? இல்லைங்க, நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடித்தேன் வீட்டில். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. சும்மா வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு இது வந்து பீச் கிடையாது, காஃபி ஷாப். ஏதாவது வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன்ல, நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு. உனக்கு பிடிச்சதை நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நானும் கம்பெனி கொடுக்குறேன். காஃபி ஷாப்பில் என்ன ஐஸ்கிரீம் கிடைக்குமா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் சுகர் பேஷண்ட்டு, பரவாயில்லையா? எனக்கு சுகர் பேஷண்டா? பயப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன். உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் கல்யாணமே முடிக்க போகிறேன், அதுக்குள்ளே சுகர் வந்துடுமா என்ன? கல்யாணம் முடிச்சதுனால ஏகப்பட்ட நோயெல்லாம் வரும். அப்பாடா, நான் பயந்து போயிட்டேன். என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடிச்சோன்னா நோய் வருமா? அப்புறம் எதுக்கு சார் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கல்யாணம் முடிக்கிறதுனா எல்லோரும் கிணத்துல குதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எல்லோரும் தெரிஞ்சே தானே செய்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி கிணத்துல குதிக்கணும்னு ஆசை. அதனால தான் நல்லா தான் இருக்கும் போலன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு குதிக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? குதிக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே. ஓகேவா? அப்போ டபுள் ஓகே.